அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். சராசரியாக இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். நான் 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். இந்நேரம் இப்போ மணி வந்து 1 மணி நேரம் மலைக்கு மேலே போயிருக்கணும். ஆனால் வந்து போகிற வழியில் அங்கங்கே பார்த்துட்டே போகிறதுனால லேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மகா சிவராத்திரினால அதிகமாகவே கூட்டமாக இருக்கு. என்ன பார்க்குற? போன பிடிங்க என்ன செய்ய போற? பார்க்குது. ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போது ரெட்டைலிங்கம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே தாண்டிட்டோம். இனி வந்து ஒரு கோயில் வரும், ஒரு அம்மன் கோயில். அது என்னன்னு வனதுர்க்கைன்னு நினைக்கிறேன். அதை தாண்டிட்டா விளாவடி கருப்புசாமி, அப்புறம் சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் தான். ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வருஷ நாட்டு பாதைன்னு ஒரு போர்டை பார்ப்பீங்க. அதாவது இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்க பாதை மட்டும் கிடையாது, இந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 பாதை இருக்குது. ஆமாங்க, இந்த மலைக்கு வர்றதுக்கு மதுரை மாவட்டத்தோட வாழைத்தோப்புன்ற இடத்துல இருந்தும் தேனி மாவட்டத்தோட வருஷநாட்டில் இருந்தும் பாதை இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை விருதுநகர் மாவட்டத்தோட தானிப்பாறை பாதை. இந்த தானிப்பாறை பாதை மட்டும்தான் பாதுகாப்பானதுன்றதுனால இது வழியாக தான் அனுமதிக்கிறாங்க. மற்ற ரெண்டுமே பாதுகாப்பட்டதுனால ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. வருஷத்தில் ஒரு நாள் ஆடி அமாவாசைக்கு மட்டும் இந்த 2 பாதையில இருந்தும் ஆட்கள் மலையேறி வந்து சாமி தரிசனம் செய்வாங்க. மொத்தமாக இந்த சதுரகிரி மலை மதுரை, விருதுநகர், தேனி இந்த 3 மாவட்டத்தோட எல்லையில் இருக்க வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரம் போனால் பிலாவடி கருப்புசாமி கோயில் வரும். இந்த கோயில் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் மேலே கோயில்கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே சுந்தரமங்கலத்துக்கு போயிடலாம். இந்த பிலாவடி கருப்புசாமியை பொறுத்த வரைக்கும் சதுரகிரி மலையோட முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக பார்க்க போறாரு. பல மரத்தடியில் இருக்கிறதால இவருக்கு பிலாவடி கருப்புசாமின்னு பேர் உண்டு. அதே மாதிரி சுந்தர மகாலிங்கத்துக்கு மொட்டை போடுறவங்களும் இங்கே பிலாவடி கருப்புசாமி கோயில் பக்கத்தில் தான் மொட்டை போட்டு இங்கே ஓடையில் குளிச்சுட்டு அப்படியே மேலே சாமி கும்பிட போவாங்க. நாமளும் பிலாவடி கருப்புசாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே நடக்கலாம். இங்கே முன்னாடி கடைகள் இருக்கும், பூஜைக்கு தேவையான ஜாமான் வாங்கிக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா 2 ஆர்ச் வரும். இந்த பக்கம் ஆர்ச் பார்த்தீங்கன்னா சந்தன மகாலிங்கத்தோட ஆர்ச். இதுவரை நடந்து போனால் சந்தன மகாலிங்கத்துக்கு போகலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் ஆர்ச் இருக்கும். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த சுந்தர மகாலிங்கம் ஆர்ச் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே நானும் வந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். உள்ள வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க. இதுதான் சுந்தர மகாலிங்கத்தோட கோயில். ரொம்ப சின்ன கோயில், ஆனால் உள்ளே இருக்க லிங்கம் வந்து இயற்கையாக சுயம்புவாக தோன்றின லிங்கம். பார்க்கவே அழகாக பிரமிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த சுந்தர மகாலிங்கத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தியும் இருப்பார். அவரும் சுயம்புலிங்கம் தான். இந்த 2 பேரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செஞ்சுட்டு அடுத்த